Welcome to my YouTube channel, Technical Trader. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்ட்லைன். ட்ரெண்ட்லைன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்லேருந்து சும்மா சாதா ட்ரேடர் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரெண்ட்லைன் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மற்றவங்க சொல்லாத சில விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோ ட்ரெண்ட்லைனை பற்றி சில சீக்ரெட்ஸ்லாம் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெண்ட்லைன் ஃபஸ்ட்டு சொன்னோன்னே ட்ரெண்ட்லைனுக்கு கண்டிப்பாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் வேலிட் ட்ரெண்ட்லைன். நம்ம ட்ரா பண்ணும்போது ஜஸ்ட் 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும். 3rd பாயிண்ட் டச் பண்ணி ரிவர்ஷன் ஆச்சுன்னா ஸோ தட் இஸ் அ வேலிட் ட்ரெண்ட்லைன். ஸோ அது சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க சார்ட்குள்ளே போகலாம். சார்ட் ஓகே கைஸ், இப்போ நம்ம ரிலையன்ஸ் எடுத்துருக்கோம். ரிலையன்ஸ் ஓகே டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு டிக்ளைன், ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் அப்போர்ட் ட்ரெண்ட். ஸோ கீழே இருந்து ஒரு ஆப்வியஸ் பீக், இதுக்கு கீழே நமக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஸோ இந்த லைன் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஓகே கைஸ், திஸ் இஸ் அ டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு 2 பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த பாயிண்ட்டும் நம்ம கனெக்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் திஸ் 4 hour போவோம். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு 3 பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. ஸோ வேறு கலர் கொடுத்துப்போம். யா, திஸ் 1 2 3. ஸோ நான் என்ன சொன்னேன், 3 பாயிண்ட் டச்னா வேலிட் ட்ரெண்ட் லைன். ஸோ திஸ் இஸ் அ வேலிட் ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன்னாலே இல்லை பிரேக் அவுட் ஆனால் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆகாமலேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். தட் இஸ் ட்ரெண்ட் லைன் 1 2. ஸோ இந்த ஒரு கேண்டில் ஒரு பின்பார் மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம இதில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 1 2 3 3rd பாயிண்டில் ட்ரேட் எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம 3rd பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா ஸோ இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் ட்ரெண்ட் லைனை டச் பண்ண வரும். சொல்லணும்னா நம்ம இங்கே கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். 4th பாயிண்டில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் இல்லாமையும் நம்ம ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் எடுக்கலாம் கைஸ். திஸ் இஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ யா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் ஆப்வியஸ் பீக். யா, டச் ஒரு 2 பாயிண்ட் டச் ஆகுது. டச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக சொல்லலாமா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் போய் டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 2 டைப்பாகவும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு ரிவர்சல் கேண்டில் கொடுத்துட்டு ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம், அல்லது பிரேக் அவுட் ஆச்சுனாலும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் 4 hourல. ஸோ தட் இஸ் நெக்ஸ்ட்டு நம்ம 1 hourல பார்ப்போம். 1 hourல ஏதாவது ட்ரெண்ட் லைன் கிடைக்குதா. ஸோ 1 hour யா, 3 ட்ரெண்ட் லைன் கலர் மாற்றிப்போம், பிளாக் கலர். ஸோ 1 hour பிரேக் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே போயிருக்கு. கீழே போய் கரெக்டாக 4 hour ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி நிற்குது. இப்போ 15 minutes போங்க கைஸ். 15 minutesல ட்ரெண்ட் லைன், யா, ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் வருது. வாவ், சூப்பர்.
பார்த்தீங்களா, டவுன்லோட் லைன் 1 and 2 2 3 பாருங்கள். இந்த நம்ம தேர்ட் பாயிண்டில் நம்ம இங்கே கூட நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். எப்படி அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே கூட கண்டிப்பாக நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம அதை மிஸ் பண்ணியிருந்தோம்னா, ஸோ இந்த லோ பிரேக் பண்ணிவிட்டு எப்படி போயிருக்கு பாருங்கள் கேண்டில்ஸ். ஸோ இங்கே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ பார்க்கலன்னா வாவ், இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சில நேரத்தில் முக்கியமான ட்ரேடுக்கு நம்ம வழிவகுக்கும். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம இந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் பார்க்க போகிறதா சொன்னோம். இப்போது நம்ம ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் கம்பைன் பண்ணால் அக்யூரசி லெவல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மட்டும் இல்லை, இப்போ அடுத்து எல்என்டி. ஓகே, எல்என்டி இருக்குது 15 minutes. ஓகே, just draw the line. ஓகே, 2 line. வாவ், 1 2 3 இந்த இதை சப்போர்ட் பண்ணிட்டு கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா மறுபடியும் போய் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பிரேக் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன்னா 2 விதமாகவும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஒன்று பிரேக் அவுட், ஒன்று ரிவர்சல். ஸோ அதான் ஒரு ட்ரெண்ட் லைனோட ஒரு நல்ல ட்ரேட் பண்ணலாம். இப்போ ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் எப்பயுமே ஒரு 3 டைப் தாங்க. ஒன்று அப்வர்ட், இன்னொன்று டவுன்வர்ட், தேர்ட் ஒன்று சைட்வேஸ். ஓகேங்களா, நம்ம பார்த்தோன்னு சொல்லிடலாமா, இது அப்வர்ட், இது டவுன்வர்ட். ஓகேவா, சைட்வேஸ் இது சொல்லிடலாம், இது டவுன்வர்ட், இது அப்வர்ட். Sideways guys, sideways. ஓகே, திஸ் இஸ் sideways. பாருங்க, ஒரு லெவல்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது அப்போடும் இல்லை, டவுனோடும் இல்லை. ஸோ திஸ் இஸ் sideways. உங்களுக்கு நான் மார்க்கெட்டில் காமிச்சிட்டேன். மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு தாங்க போகும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி ஃபைன் பண்ணுறது தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் அடுத்து ஒரு சப்போர்ட்டாக இங்கே நின்றுருக்கு. ஓகே, யா பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இப்படி கூட பார்க்கலாம். நம்ம 1 hour மட்டும் இல்லையா, 4 hour பார்க்கலாமா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மேக் அ சப்போர்ட். பாருங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு போயிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் பார்க்க போகிறதா சொன்னோம். ஸோ ட்ரெண்ட் லைன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி கம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, பை கைஸ். ஓகே, நீங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் நம்ம அடுத்த வீடியோ ரெடி பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.